ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போன வீடியோவில் எப்படி வந்துட்டு டாக்குமெண்ட் சைஸிங் வந்துட்டு செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அது மூலமாக ஒரு இன்ஸ்டாகிராமுக்கான 1:1 அந்த ரேஷியோவில் ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ உள்ளே இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம செலெக்ஷன் மார்க்கி டூலை வச்சுட்டு எப்படி நமக்கு தேவையான ஷேப்புக்கு நம்ம அந்த இமேஜை எப்படி கிராப் பண்ணோம் அப்படிங்கிறது வரைக்கும் பார்த்தோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிம்பிள் ஷேப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோன்னா சின்ன ஒரு டிசைன் மாதிரி வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். இத எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். நான் என்ன பண்றேன்னா, இது எல்லாத்தையுமே டெலீட் பண்றேன். சப்போஸ் உங்களுக்கு லெஃப்ட் சைடு இவ்வளோ இது இருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இதுலேருந்து இந்த இது வரைக்கும், அதாவது இது ஃபுல்லாமே நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு மேல உள்ள டாப்ப கிளிக் பண்ணிட்டு, உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ, அது வரைக்கும் வந்துட்டு ஷிஃப்ட்ட குடுத்துட்டு கிளிக் பண்ணீங்கன்னா, அதுக்கு நடுவுல உள்ள எல்லாமே செலக்ட் ஆயிடும். அப்படியே நான் டிராக் பண்ணி என்ன பண்றேன்னா, டெலீட் பண்றேன். அதே மாரி ரெக்டாங்கிளும் டெலீட் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு. ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ மட்டும் தான் இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணேன்னா, உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க வந்துட்டு உங்களுக்கு ரெக்டாங்கிள் டூல் இருக்கும். நீங்க கடைசியா என்ன டூல் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ, அந்த டூல் தான் நீங்க ஃபோட்டோஷாப் வந்துட்டு ரீஸ்டார்ட் பண்றப்போ உங்களுக்கு இருக்கும். நான் என்ன பண்றேன்னா, ரெக்டாங்கிள் டூல் வந்துட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் ஜஸ்ட் வந்துட்டு என்னன்னா, டிராக் பண்ணி எடுக்கிறேன். நல்லா பார்த்துக்கங்க. நான் வந்துட்டு டிராக் பண்ணி, அதாவது வந்துட்டு நான் மவுஸ் கிளிக்க வந்துட்டு இன்னும் ரிலீஸ் பண்ணாம நான் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்க சீக்கிரமா ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான ஷேப்ப வந்துட்டு எடுக்க முடியாது. அதனால நீங்க வந்துட்டு ஒரு ஷேப் வந்துட்டு ரெக்டாங்கிள், சர்க்கிள், லயன் எது பண்ணும்போதும் நீங்க டிராக் பண்ணி தான் வைக்கிற மாரி இருக்கும். ஸோ வந்துட்டு சப்போஸ் இது வந்துட்டு எனக்கு இப்ப ரெக்டாங்கிளா இருக்கு. ஈவனா எனக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயரா வேணும்னா, நீங்க ஷிஃப்ட்ட குடுத்துக்குங்க. ஷிஃப்ட்ட குடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா வந்துட்டு குடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு, நீங்க இந்த ரெக்டாங்கிள செலக்ட் பண்ணிட்டீங்க. செலக்ட் பண்ணிட்டு உங்க அதுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த அப்பியரன்ஸ் கீழ இது இருக்கும். ஸோ நீங்க ஃபில் மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா வந்துட்டு, உங்களுக்கு தேவையான கலர்ஸ நீங்க வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த பேனல வந்துட்டு இங்க இருக்கு பாருங்க. இந்த பேனல நீங்க வந்துட்டு செலக்ட் பண்ணீங்கன்னா வந்துட்டு, ஆ நீங்க வந்துட்டு இத ஃபுல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான கலர இது பண்ணிக்கலாம். ஓகே. இது ஃபில். இப்ப இதுவே ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஸ்ட்ரோக்குங்கிறது வந்துட்டு என்னன்னா, நீங்க குடுத்த ஷேப்புக்கான அவுட்டர் இத வந்துட்டு குடுக்குறது. ஒரு ஸ்ட்ரோக் மாரி உங்களுக்கு தரும். என்னன்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு திக்னஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரெட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்றேன்னா, ஸ்ட்ரோக்கோடைய சைஸ வந்துட்டு இன்கிரீஸ் பண்றேன். பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்துட்டு உங்களுக்கு இன்வர்ட் இல்லாட்டி வந்துட்டு அவுட்வர்ட் ஸோ வந்துட்டு இல்லாட்டி வந்துட்டு அந்த சென்டர் அலைன்மென்ட் இல்ல நெக்ஸ்ட் வந்துட்டு அது எப்படி வேணும் உங்களுக்கு? ஷார்ப் எட்ஜஸா வேணுமா? ஃபில்லட்டா வேணுமா? சாம்ஃபரா வேணுமா? எல்லாமே நீங்க வந்துட்டு உள்ள போய் ஒர்க் அவுட் பண்ணா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்ல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். இப்ப சிம்பிளா வந்துட்டு ஷேப் மட்டும் எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். சரி நான் ஷேப்ப கிரியேட் பண்ணிட்டேன். ஒரு ஸ்கொயர கிரியேட் பண்ணிட்டேன். எனக்கு இது ஃபுல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட்டு எனக்கு இந்த ஸ்ட்ரோக் ஆனா இதில தேவையில்ல. உங்களுக்கு எது தேவையில்லையோ, நீங்க ஸ்ட்ரோக்க கிளிக் பண்ணிட்டு, இங்க பார்த்தீங்கன்னா, நோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த நோ கலர கிளிக் பண்ணீங்கன்னா, அது போயிடும். சப்போஸ் வந்துட்டு எனக்கு ஃபில் வேண்டாம் அப்படின்னா, நீங்க ஃபில்ல போயிட்டு நோ கலர்ன்னு குடுத்தீங்கன்னா, அது போயிடும். அதே மாரி தான் பாருங்க. இப்ப நான் வந்துட்டு குடுக்குறேன். ஸ்ட்ரோக்ல போயிட்டு நோ கலர் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறேன். இப்ப என்ன பண்றேன்னா வந்துட்டு இந்த ரெக்டாங்கிள் லேயர செலக்ட் பண்ணிட்டு, இத நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண போறேன். கண்ட்ரோல் டீங்கிற ஷார்ட்கட் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்றேன். இப்ப நான் வந்துட்டு இத ஒரு சைடு போட்டு நான் டிராக் பண்ணா என்ன ஆகும்னா, ஈவனா தான் டிராக் ஆகும். பட் எனக்கு ஈவனா டிராக் ஆகக்கூடாது. ஏன்னா, இந்த எல்லா கார்னர்ஸையும் நான் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ண போறேன். ஸோ என்ன பண்றேன்னா வந்துட்டு நான் ஷிஃப்ட்ட கிளிக் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்ட கிளிக் பண்ணி எல்லா கார்னர்ஸுமே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்றேன். பட் வந்துட்டு எனக்கு இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துட்டு என்னன்னா, இப்போ நான் போட்டிருக்க இந்த ரெக்டாங்கிள் வந்துட்டு என்னன்னா, என்னுடைய இமேஜுக்கு மேல இருக்கு. இதையும் நம்ம எப்படி பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ இன்னும் ஒண்ணும் இல்ல. இந்த ரெக்டாங்கிள கிளிக் பண்ணி கீழ கொண்டு வந்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கிறது வந்துட்டு என்னோட இமேஜ் தான். ஸோ அதுதான் மேல தெரியும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு போர்வ மாரி வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்னோட இமேஜ மறைச்சிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த ரெக்டாங்கிள கீழ கொண்டு வந்துட்டோம். ஓகே. இப்ப நான் என்ன பண்றேன்னா, எனக்கு இந்த கலர சேஞ்ச் பண்ணணும் அப்டின்னா ஒண்ணும் இல்ல. இந்த ரெக்டாங்கிள நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதுல போயிட்டு நீங்க என்ன பண்ணலான்னா, உங்களுக்கு தேவையான கலர்ஸ சூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா இந்த இமேஜ்ல உள்ள ஒரு கலர் இருக்குன்னா ஒண்ணும் இல்ல. அத நீங்க வந்துட்டு அந்த பேனல்ல செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்க வந்தீங்கன்னா, இந்த டூல் பேரு வந்துட்டு என்னன்னா, கலர் பிக்கர்.
ஸோ இப்போ என்னோட டீஷர்ட் கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த டீஷர்ட் கலராக வச்சுக்கலாம். ஸ்கின் கலர் வேணும்னா ஸ்கின் கலர் வச்சுக்கலாம். இல்லாட்டி பேக்ரவுண்ட் கலர் எதுவும் வேணும்னா வந்துட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் என்ன வேணுமோ அது கரெக்டாக அது பிக் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்னோட டீஷர்ட் கலர் வேணும் அப்படிங்கிறேன். டீஷர்ட் கலர் வச்சுக்கிட்டேன். ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஒரு எலிப்ஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ எலிப்ஸும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்துட்டு என்னன்னா வந்துட்டு எப்படி வேணால் இது பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு தேவையான என்ன ஷேப்னா ஒரு முட்டை மாதிரி எப்படி ஷேப் வேணால் எடுத்துக்கலாம். பட் நமக்கு வந்துட்டு என்னன்னா வந்துட்டு எலிப்ஸ் டூல் வச்சு ஒரு சர்க்கிள் போடணும். பழைய கான்செப்டை தான் ரெக்டாங்கிள் வச்சு ஸ்கொயர் போடணும். ஈவனாக வந்துட்டு அதோட சர்க்கம்ஃபரன்ஸ் மாறணும் அப்படின்னா ஷிஃப்ட் அமுக்கணும். இதுலேயும் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரீகால் பண்ணிகிட்டு இருக்கேன் மறுபடியும். இதில் நீங்கள் ஷிஃப்ட் அமுக்கிட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா வந்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு அந்த டூல் வந்துட்டு கிரியேட் ஆகும். மறுபடியும் பார்த்துக்குங்க. இங்கே போயிட்டு ஷிஃப்ட் அமுக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்துட்டு இங்கே போயிட்டு நீங்கள் வந்துட்டு எலிப்ஸ் டூலில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ஷிஃப்ட் கொடுத்து ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் வந்துட்டு ஃபில்ல போயிட்டு எனக்கு நோ ஃபில் கொடுத்துட்டேன். அடுத்து வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்துட்டு நான் வந்துட்டு என்னென்னா ஒரு ரெட் கலர் தரேன். ரெட் கலர் தந்துட்டு எனக்கு இது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு ரீசைஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணி இங்கே வைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இதை ஸ்ட்ரோக் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே. இது இப்போ நான் இப்போ போட்டிருக்கிறது ஓகேவா இருக்குது. சப்போஸ் இதையே நான் வந்துட்டு காப்பி பண்ணி வைக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி. இது ஒரு முக்கியமான கான்செப்ட். இது உங்களுக்கு அதிகமாக யூஸ் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ட் அமுக்கிட்டு ட்ராக் பண்ணி வச்சிங்கன்னா வந்துட்டு என்ன ஆகும்னா வந்துட்டு அதுவே வந்துட்டு காப்பி ஆகும். கண்ட்ரோல் சி அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஸோ வந்துட்டு இப்போ நான் இதோட கலரை சேஞ்ச் பண்ணால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போது க்ரீன் கொடுத்தீங்கன்னா க்ரீன் சேஞ்ச் ஆகிடும். சப்போஸ் எனக்கு இந்த ரெண்டுத்தையுமே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஷிஃப்ட்டு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரெண்டுமே இதாகிடும். நெக்ஸ்ட்டு ஆல்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே ட்ராக் பண்ணி வைக்கலாம். இப்போ நீங்கள் வந்துட்டு இது கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இது வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போயிடும் ரெண்டுமே. இது நீங்கள் இந்த கார்னர் கொண்டு வந்தீங்கன்னா பாருங்கள் இது வந்துட்டு ரீசைஸ் காமிக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு வந்தீங்கன்னா ஆரோ மார்க் மாறும். ஸோ இது வந்துட்டு என்னன்னா நம்ம இதை ரொட்டேட் பண்ணலாம். ஸோ நமக்கு தேவையான மாதிரி ஸ்மூத்தாக ரொட்டேட் பண்ணலாம். இல்லை வந்துட்டு ஒரு இன்க்ரிமெண்டலாக ரொட்டேட் ஆகணும். கரெக்டாக 45, 30, 15 டிகிரியாக வந்துட்டு மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்படி வேணும். ஏன்னா நமக்கு வந்துட்டு சில இதை வந்துட்டு 90 டிகிரிக்கு மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இது அதிகமாக யூஸ் ஆகும். ஸோ இல்லை உங்களுக்கு ஸ்மூத்தாக வேணும்னா வந்துட்டு நீங்கள் ஸ்மூத்தாகவும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இப்படி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அதே மாதிரி இதை ஆல்ட்டை கிளிக் பண்ணி என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இங்கே வைக்கிறேன். வச்சுட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இதை கொஞ்சம் இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு ஷிஃப்ட்டை கொடுத்துட்டு இதை பெருசு பண்ணுறேன். இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இதை வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு சின்னதாக்குறேன். சப்போஸ் எனக்கு இதோட கலரை மாற்றணும் அப்படின்னா திருப்பி நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக்குக்கு போயிட்டு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கலர் பேனலை இது பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு எனக்கு தேவையான கலரை வந்துட்டு சூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு ஒரு கலர் கொடுத்தாச்சு. அதே மாதிரி இதோட கலரையும் சேஞ்ச் பண்ணுறேன். பிங்க் கொடுத்துட்டேன். அதே மாதிரி இதோட கலரையுமே சேஞ்ச் பண்ணுறேன். பிளாக் கொடுத்துட்டேன். ஓகே. இது மாதிரி என்ன பண்ணலாம்னா வந்துட்டு நமக்கு தேவையான சிம்பிளான டிசைன்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லேயர்ஸில் இவ்வளோ இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு இந்த நம்ம கிரியேட் பண்ண இந்த எலிப்ஸ் டூலெல்லாம் என்ன பண்ணுறேன்னா ஃபுல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றா செலக்ட் பண்ணலாம் ஷிஃப்ட்டை கொடுத்து. அப்படி இல்லாட்டி ஃபஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கடைசி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்தீங்கன்னா குரூப் ஆகிடும். அப்படி இல்லாட்டி இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கீழே உள்ள குரூப் இருக்குது பாருங்க. அதில் கொடுத்தீங்கனாலும் குரூப் ஆகிடும். இதை பற்றி நம்ம பழைய வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். பழைய வீடியோலாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு வந்துட்டு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு கான்செப்டோட அடுத்த வீடியோவில் வந்துட்டு மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.